தமிழக அரசு அம்மா ரோந்து வாகனம் என்ற வாகனத்தை அறிமுகம் செய்துள்ளது. பிங்க் நிற 40 ரோந்து வாகனங்கள் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த வாகனம் சென்னையில் உள்ள 35 அனைத்து மகளிர் காவல் நிலையங்களுக்கும் 1 என்ற விகிதத்தில் வழங்கப்பட்டு மீதமுள்ள 5 வாகனங்கள் அவசர சேவைக்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கென தனிப்படை காவல்துறைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பிரிவின் தலைவராக ஏடிஜிபி ரவி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அவசர கால தொடர்பு எண்கள் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் அத்துமீறல், கடத்தல் போன்ற குற்றங்கள் குறித்த தகவல்களை 1091 என்ற இலவச எண்களை தொடர்பு கொண்டு புகார் கொடுக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த எண்ணுக்கு கால் செய்தவுடன் அது காவல் கட்டுப்பாட்டு அறையுடன் தொடர்பு கொண்டு சம்பவம் நடந்த இடத்திற்கு அருகில் உள்ள பேட்ரோலுக்கு தகவல் அனுப்பும். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு அம்மா ரோந்து வாகனம் விரைந்து சென்று பெண்களின் பாதுகாப்பிற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும். இதில் பெரும்பாலான புகார்கள் கவுன்சிலிங் மூலம் தீர்க்கப்படும். தீர்க்க முடியாத புகார்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும். மேலும் இந்த வாகனத்தின் முன்பகுதியிலும் பின்பகுதியிலும் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதால் வாகனத்திற்கு முன்பு நடக்கும் நிகழ்வுகளை கட்டுப்பாட்டு அறையில் இருந்தே கண்காணிக்க முடியும். கேமராவின் அருகிலேயே அவசர கால தகவல் தொடர்பிற்காக மைக் ஒன்றும் அறிவிப்பு செய்யும் ஒலிபெருக்கியும் பொருத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் குழந்தைகளுக்கு எதிராகவும் பெண்களுக்கு எதிராகவும் நடைபெறும் குற்றங்களை தடுக்கவும் வயதானவர்களுக்கும் உதவவும் இந்த ரோந்து வாகனம் பயன்படுகிறது.